வணக்கம். என் பேர் சுரேஷ். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊர் பாலா திரிபுர சுந்தரி சித்தர் சிகிச்சைக்குடியில் சித்தவர்மாவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சித்தவர்மாவை பற்றி சில விளக்கங்கள். சித்தவர்மானா சித்தர்கள் பாடல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. வாசிப்பட்டு இடமெல்லாம் வருவமே அப்படிங்கிற அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. வர்மாவை கைவர்மாவை இப்போ செஞ்சு காட்டப்போகிறேன். இவங்களுக்கு கைகால் நடுக்கங்கள் இருக்குது. கைவர்மாவை பண்ணுறோம். கைவர்மாவை பண்ணும்போது அவங்க கைகால் நடுக்கங்கள் நிப்பாட்டக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்துகிறோம். இப்போ கைவர்மா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். கைவர்மா செய்கிறதுனால கை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறாங்க. மற்ற ராஜ உறுப்புகளும் சரியாக இருக்கும். வர்மாவை பற்றி இப்போ செய்கிறோம். இதுக்கு பேர் தெச்சனை காலம். தெச்சனை காலத்தை இப்படி 3 விரலால் வச்சு இப்படி இயக்கும்போது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். உள்ளங்கை வெள்ளை வருமம். உள்ளங்கை வெள்ளை வருமத்தை இப்படி கட்ட விரலாங்க இப்படி வச்சு அஞ்சு தடவை இயக்கணும். 5 தடவை இயக்கும்போது இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மூளை நினைவாற்றலும் அதிகரிக்கும். குளிஞ்சாவரம் செய்யணும். நம்ம குளிஞ்சாவரத்தை இப்படி செய்யலாம், இப்படியும் செய்யலாம். செய்யறதுனால அவங்களுக்கு இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அது சரியாகும். கவுளிக்காலம் ரொம்ப முக்கியமானது. நம்ம கவுளிக்காலத்தை இப்படி 3 விரலால் இங்கே வச்சு 5 தடவை இப்படி செய்யறதுனால கைகால் காக்கவலிப்பு நோய்கள், ஜன்னி, உஷ்ணத்தை ஏற்பண்ணி ஜன்னியை கட்டுப்படுத்தும். அப்படி நம்ம செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும். கவுளிக்காலம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இவங்களுக்கு உண்மையாக இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லணும் இல்லையா? கைகால் நடுக்கம். இது பேர் நடுக்கு வருமம். நடுக்கு வருமத்தை நம்ம செய்யும்போது அவங்க கைகால் நடுக்கம் இருக்குது. அந்த நடுக்கு வருமத்தை இந்த கட்டவிரலால் இந்த இடத்துல 5 தடவை செய்யும்போது அவங்களுக்கு அந்த நடுக்கு பிரச்சனை இந்த வரும புள்ளியை இயக்கம் செய்யும்போது அவங்க கைகால் நடுக்கங்கள் சரியாகும். இது பேர் தான் நடுக்கோரம்னு சொல்லுவாங்க. நடுக்கோரமத்தை நம்ம இயக்குறோம்.